நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிய திரியை அணைக்காமலும் இருப்பார். இரண்டாவது பாட்டு மட்டும் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். நெறிந்த நாணலை முறிக்காமல் மங்கி எறிகிற திரியை அணைக்காமல் இருக்கிறவர். நம்முடைய ஆண்டவரை குறித்து, அவர் கேரக்டரை குறித்து பைபிள் முழுசும் நம்ம பார்க்கலாம். இந்த பைபிள் கர்த்தர் யார் என்பது ஒரு தெளிவான பிக்சர் நமக்கு கொடுக்கிறது. பைபிள் மட்டும் இல்லைன்னா நம்ம தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ள முடியாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒவ்வொரு பக்கத்திலும் ஆண்டுடைய முகம் நமக்கு தெரியும். அவருடைய பிக்சர், அவருடைய கேரக்டர், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் இந்த வேதத்திலே பார்க்க முடிகிறது. அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தோம் அப்படின்னா, நெறிந்த நாணலை முறிக்க மாட்டாராம், மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டாராம். அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் உடனே யாரையும் தூக்கி எறிய மாட்டார். கையெழுத்துட்டுங்க, தூக்கி எறியாத ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நெறிந்த நாணல் அப்படின்னா, அந்த நாணல் இருக்கு பாருங்க, அந்த நாணல் அந்த மூங்கில வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளூட்லாம் செய்வாங்கல்ல, புல்லாங்குழல்லாம் செய்வாங்க. அதுல லேசா ஒரு கீரல் வந்துட்டா கூட அவ்வளவுதான், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஃப்ளூட்ல ஒரு லைட்டா ஒரு கீரல் வந்துட்டு எப்படி இருக்கும், எல்லாமே மாறி போயிடும், சவுண்டே மாறி போயிடும். அந்த ஃப்ளூட் நல்லா இருந்தா அந்த ஃப்ளூட் வாசிக்கிறவங்க கொடுத்து பாருங்களேன், அது கேட்கறதுக்கே அந்த இசை அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த ஃப்ளூட் வாசித்தாங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். சில இதெல்லாம் கச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் மட்டும் தனியாக வாசிப்பாங்க பாருங்க, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அந்த ஃப்ளூட் வாசிக்கும் போது அது அவ்வளோ இனிமையை கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ளூட்ல லேசா ஒரு கீரல் மட்டும் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி வாசித்தாலும் அது ஒரிஜினலான ஸ்வீட்னஸ் கிடைக்காது நமக்கு. அந்த இசையோட அந்த இனிமை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது பாருங்க. எப்படி வாசித்தாலும் அது நல்லா இருக்காது, அது இறைச்சலா இருக்கும், சவுண்டு விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும், அது பிசுறு தட்டுறது போல இருக்கும், எல்லாமே மாறி போயிடும். என்ன பண்ணுவாங்க, உடனே அதை தூக்கி எறிஞ்சிருவாங்க, அவ்வளோதான், அது வேஸ்ட், அது முடிஞ்சு போயிடுச்சு. அதை வச்சுட்டு பெரிய கச்சேரிலாம் பண்ண முடியாது பாருங்க. இந்த ஆண்டவர் சொல்றாரு, நெறிந்த நாணலிலே ஒரு கீரல் வந்துட்டா எல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனா நான் அது எப்படி அது பயன்படும் பொழுது எப்படி அதை நான் ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனோ, அதே போல அது பயனற்றதாய் மாறினாலும் அதுல கீரல் விழுந்தாலும் நான் அதை தூக்கி எறிய மாட்டேன் அப்படிங்கிறது. நான் முறிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. நெறிந்த நாணல் நான் என்ன பண்ண மாட்டேன், அதை தூக்கி எறிஞ்ச மாட்டேன், நான் அதை முறுக்கி போடுற மாட்டேன், முறிச்சு போடுவாங்க பாருங்க. அது பேஸ் டென்ஷன் ஆகி அட போட இது இருக்கு அப்படி சொல்லி அதை முறிச்சு தூக்கி எறிஞ்சிருவாங்க பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் முறிச்சுடுவார்லாம் சொல்றாங்க. ஆனா இங்க பைபிள் சொல்றது முறிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. கையை தட்டுங்கள, நீ யூஸ் ஆகலன்னா, நீ சரிப்பட்டு வரலன்னா கர்த்தர் முறிச்சிடுவார்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா எங்க பைபிள் சொல்லுது அவர் என்ன பண்ண மாட்டாராம், முறிக்க மாட்டாராம். சரியில்லைன்னா கூட அதை முறிக்க மாட்டாராம். சரிப்பட்டு வரலன்னா கூட, அது யூஸே இல்லைன்னா கூட அந்த நபரை அவர் முறிக்கிறது கிடையாது. அவர் முறிச்சு குப்பையில தூக்கி போடுறது கிடையாதான். நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பாராம். மங்கி எறிகிற திரி, அந்த சினகாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அன்னைக்கு ஆலயத்திலலாம் பார்த்தீங்கன்னா விளக்கு வைப்பாங்க, அங்கே எரிஞ்சிட்டு இருக்கும் பாருங்க, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மங்கு ஏரியா அந்த திரி அப்படியே மங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நெருப்பு இருக்கும், ஆனால் வெளிச்சம் ஒன்று கொடுக்காது, அப்படியே இருட்டாயிடும், அப்படியே மங்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவாங்க, உடனே ஆசாரிகள் என்ன பண்ணுவாங்க, மங்கி எரிஞ்சுக்கிட்டு அது யூஸே கிடையாது பாருங்க, டப்புன்னு அணைச்சிருவாங்க. இதனால ஒரு யூஸு கிடையாது, அணைச்சிருவாங்க.
இல்ல நம்மளே கூட வீட்டுல ஒரு விளக்கு வச்சிருந்தா என்ன பண்ணுவோம், நல்லா எரிஞ்சுக்கிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அது மங்கிட்டு இருந்துச்சுன்னா அது வேஸ்ட், அது அணைச்சிருவோம் நம்ம. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அது வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய அந்த விளக்கு வெளிச்சத்தை கொடுக்காமலே போனா கூட அது அப்படியே இருளை கொடுக்கக்கூடியதா, இது மங்கி கொண்டு தொடர்ந்து மங்கிக்கிட்டே போறதா இருந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அதை அணைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் அவர் விளக்கையோ நாணலையோ சொல்லல, நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு கர்த்தர். கையை தட்டுங்க. அவர் யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க? என்ன பத்தியா பேசிக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க? என்ன பத்தியா பேசிக்கிட்டு இருக்காரு? அவர் விளக்க பத்தி பேசல, அவர் நாணலை பத்தி பேசல, இல்ல புல்லாங்குழலை பத்தி எல்லாம் பேசல. அவர் யாரை பத்தி பேசுறாரு? என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன குறித்து இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்மளை குறித்து அவர் பேசிக் கொண்டு இருக்கிறார் கர்த்தர். அவர் என்ன சொல்றாரு, நாம் தூக்கி எறியறதுக்கு மனுஷன் கிடையாது. மனுஷன் பார்த்து தக்க தூக்கி எறிஞ்சிருவோம் பாருங்க. மனுஷன் பாருங்களேன், உறவுகளை உடனே தூக்கி எறிஞ்சிருவாங்க மனுஷன். கர்த்தரை பார்த்தீங்கன்னா யாருமே தூக்கி எறியதே கிடையாது. கர்த்தர் பயனுள்ள பாத்திரத்தையும் அவர் நேசிக்கிறார், பயனற்ற பாத்திரத்தையும் அவர் நேசிக்கிறார். ஒரு பாத்திரம் பயனில்லாம போயிடுச்சுங்கிறதுக்காக, ஒரு பாத்திரம் உடைந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக, ஒரு பாத்திரம் கீறல் விட்டுருச்சுங்கிறதுக்காக உடனே அதை தூக்கி எறிகிறது அவர் கிடையாது பாருங்க. நெறிந்த நாடலை முறிக்காதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர், யாரையும் அவர் தூக்கி எறியாதவர். அவர் மனுஷனை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், நிறைய பேர் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க பாருங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க பாருங்க, பயங்கர க்ளோஸா இருப்பாங்க. ஒன்னாவே படிச்சிருப்பாங்க, ஒன்னாவே வளர்ந்துருப்பாங்க, ஸ்கூல்ல ஒன்னாந்துருப்பாங்க, காலேஜ்ல ஒன்னாந்துருப்பாங்க, ஒன்னா வேலை செஞ்சிருப்பாங்க, பல வருஷமா ஒன்னா இருப்பாங்க பாருங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும், ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், ஒரு பண பிரச்சனையா இருக்கும், இல்ல வேலையில் ஏதாவது பிரச்சனையா இருக்கும், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால உடனே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்க மனுஷன். அவ்வளவு நாள் பழகினதையே மறந்துட்டு, அவ்வளவு நாள் வாழ்ந்ததையே மறந்துட்டு உடனே தூக்கி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எது முதிரமா போயிட்டு இருப்பாங்க. இவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத போல அவன் வருவான், இவன் எதிர்க்க போகும்போது அவன் யாரோ இவன் யாரோ கூட போயிட்டு இருப்பாங்க பாருங்க. அதான் மனுஷன். எத்தனையோ உறவுகள் அப்படி தூக்கி எறியப்படுகிறது. எத்தனையோ பேர் பாருங்க, உதவி ஹெல்ப் பண்ணுவாங்க, பயங்கரமா இது பண்ணுவாங்க, எல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, போவாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்கள கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில உடனே தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதுல எப்படிதான் முடியுது தெரியல மக்களுக்கு. உடனே தூக்கி எறிஞ்சிருவாங்க பாருங்க, உடனே தூக்கி எறிஞ்சிருவாங்க. நான் சொல்றேன் பாருங்களேன், உறவுகளை தூக்கி எறிகிறது மனிதன், உறவுகள் வேண்டும் என்று தேடி வருகிறது கர்த்தர். கர்த்தர் யாரையும் தூக்கி எறிவது கிடையாது, அவர் தேடி வருகிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. உடனே நான் சொல்றேன் பாருங்க, எந்த உறவையும் உடனே தூக்கி எறியாதீங்க. உங்க குடும்பத்தில் கூட சொல்றேன், நல்ல அண்ணன் தம்பி நல்லா பழகிட்டு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, கூட பிறந்தவங்களும் கூட பாருங்களா உடனே தூக்கி எறிஞ்சிருவாங்க. என் பையனுக்கு நீ எதுவும் செய்யலை, என் பொண்ணுக்கு நீ எதுவும் செய்யலை அப்படின்னு உடனே தூக்கி எறிஞ்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுவும் செய்யலை நீங்க தான் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இல்லை வேற எதுக்காக உடனே உறவுகளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. கூட பிறந்தவங்களை அண்ணன்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க, தம்பிகளை தூக்கி எறிஞ்சிருவாங்க, அக்கா தங்கச்சி தூக்கி எறிஞ்சிருவாங்க. சில பேர் அப்பா அம்மாவே தூக்கி எறியவங்களா இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டுன்னு அப்பா அம்மாவை தூக்கி எறியவங்களா இருக்கிறாங்க, சொந்த பந்தங்களை தூக்கி எறியவர்கள் இருக்கிறாங்க, நண்பர்களை தூக்கி எறியவர்கள். நான் சொல்றேன் பாருங்க, உறவுகளை தூக்கி எறிய முயற்சிப்படாதீங்க. உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உறவுகளை தக்க வைத்துக் கொண்டால் அதுதான் கர்த்தருடைய குணம் உங்ககிட்ட நடத்தும். யாருக்காகவும் எதுக்காகவும் உடனே என்ன பண்ணாதீங்க, உறவை தூக்கி எறியாதீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, ஆண்டவர் வந்து உடனே யாரும் என்ன பண்றது, உடனே இல்ல தூக்கி எறியதே கிடையாது. ஒரு மனுஷன் எப்படி அவருக்காக ஷைன் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி அவர் நேசித்தாரோ, ஒரு மனுஷன் பின்வாங்கி போனாலும் அவனை தூக்கி எறியது கிடையாது பாருங்க. அவர் பின்பற்றி வந்தாலும் அவனை நேசித்து அவனுக்கு செய்யறதா செய்யறாரு.
அவன் பின்வாங்கி போனா கூட அப்பவும் தூக்கி எறியது கிடையாது. சபை தான் தூக்கி எறிஞ்சிடும் உடனே. சபைகள் உடனே என்ன பண்றோம், ஒரு விசுவாசி சரியில்லை உடனே சபை தூக்கி எறிஞ்சிடும். விசுவாசி தப்பு பண்ணிட்டா உடனே தூக்கி எறிஞ்சிடும். இது சபை. இது சபையில சரித்திரம் நடக்குது. புது நம்ம பார்த்துட்டு வரோம். விசுவாசி தெரியல சபை பாஸ்டர் தூக்கி எறிஞ்சிருவாங்க, பாஸ்டர் இல்லை விசுவாசி பாஸ்டர் தூக்கி எறிஞ்சிருவாங்க, பாஸ்டர் விசுவாசி தூக்கி எறிந்து விசுவாசி பாஸ்டர் தூக்கி எறியுது. ஆனா கர்த்தர் யாரையும் தூக்கி எறியதே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். சிம்சோன் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க. சிம்சோன் பயங்கர பலசாலியா இருக்கிறான், பயங்கர பலசாலி. அவன் தப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டான், வேஷ்டி மடியில போய் படுத்துட்டான் பைபிள் போட்டிருக்கு. அவனுடைய அபிஷேகத்தை இழந்தான். இன்னைக்கு நம்ம அபிஷேகத்தை இழக்க முடியாது இன்னைக்கு. ஏன்னா அபிஷேகம் பண்ண கொடுக்குறவரை உள்ள வந்துட்டாரு, கையை தட்டுங்க. அந்த அபிஷேகத்தை இழக்கிறது, பரிசுத்தாவி இழக்கிறது, இதெல்லாம் பழைய ஏற்பாடு. பரிசுத்தாவி நம்மளை விட்டு போறது, அபிஷேகம் நம்மளை விட்டு போறது தான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. புதிய ஏற்பாடுல அபிஷேகம் நம்மளை விட்டு போகாது, பரிசுத்தாவி நம்மளை விட்டு போகவே மாட்டார். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டார். பழைய ஏற்பாடு அப்படி கிடையாது. இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த அவங்களை விட்டு போறதே கிடையாது. ஆனா பழைய ஏற்பாடுல சிம்சோனை விட்டு ஆவியான விலகி போயிட்டார். அபிஷேகம் அவனை விட்டு எடுக்கப்பட்டுருச்சு. உன்னை என்ன பண்ண பெலிஸ்தர் என்ன பண்றாங்க, அவனை கைது பண்ணி அவன் கண்ணெல்லாம் பிடிங்கிறாங்க. 2 கண்ணையும் பிடிங்கிட்டு என்ன பண்றாங்க, அவனை மாவாட்ட விட்டாங்க. பயங்கரமான வீரன். அவனை போல ஒரு வீரனை பார்க்க முடியாது. அவ்வளவு பலசாலி, அவ்வளவு வீரன், அவ்வளவு தைரியமானவன், ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால பலப்படுத்தப்பட்டவன், பயங்கரமான ஒரு பலன் அவனுக்கு இருந்து, ஸ்ட்ரென்த் அவனுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்டவன் அவன். ஆனா பாருங்க, அவன் வழி தவறி போய் எல்லாத்தையும் இழந்து போனவனா கூடனா நிக்கிறான். கடைசியா கூடனா ஆயிட்டு என்ன பண்றான், மாவாட்டிட்டு உட்காந்துருக்கான். கடைசியா இங்க அரண்மனையில என்ன நடக்குது, அரண்மனையில எல்லா பிரபுக்களும் அங்க வராங்க. எல்லா பெண்கள், அழகான பெண்கள், பிரபுக்கள், முக்கியமான ஆட்கள் எல்லாம் பயங்கரமான பார்ட்டி வச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, வேடிக்கை காமிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, சிம்சோன் நாங்க கொண்டு வராங்க. சிம்சோனை கொண்டு வாங்கப்பா, அவனை பார்த்து கொஞ்சம் நாங்க சிரிக்க போறோம். எவ்வளவு வீரனா இருந்தான், எவ்வளவு பலசாலியா இருந்தான் பாரு, இப்ப எப்படி நிக்கிறான் பாரு. கடவுளே கைவிட்டாரு பாரு அவனை, அந்த கடவுளை விட்டாரு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானுங்க, அவனை கிண்டல் பண்றது, அவனை ஒரு கேலி கூத்தா நிக்க வச்சு எல்லாம் சிரிச்சு என்ஜாய் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, அவனை கூப்பிட்டு வராங்க. அவனை கூப்பிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. அவன் பக்கத்துல உள்ளவன் கேட்கறான், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, அந்த 2 தூண் இருக்குல்ல, அந்த தூண்ல கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன் நான். என்ன ஐடியா, தூண்ல கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன் நான், கொஞ்சம் அந்த தூணை கொஞ்சம் என்ன கேட்ட காமிப்பா அப்படின்னு. உடனே அவனை என்ன பண்ணான், சரி தூண்ல சாஞ்சிக்கிட்டேமா பாவம் சொல்லிட்டு கொஞ்சம் இறக்கப்பட்டான். அது தூணுல போய் நிற்கிறான். உடனே தூணை 2ஐயும் பிடிச்சிருக்கான். இந்த கையில ஒரு தூண், இந்த கையில ஒரு தூணை பிடிச்சிட்டு இருக்கான். அவன் படுற ஜபத்தை பாருங்களேன். நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுக்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் கடைசியில் ஒரு ஜபம் பண்றான் பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. 28வது வசனம், 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். 27ஆம் வசனத்துல 3000 பேர் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 3000 பேர் அங்க இருந்தாங்கன்னு 27ஆம் வசனத்தில் சொல்லுது. 28ஆம் வசனம், அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எப்படி அந்த கண்டிஷன்ல கூப்பிடுறான். நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்திருக்கும். ஐயோ நம்ம இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோமே, நம்ம கூப்பிட்டா கர்த்தர் கேட்பாரா? இவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச பிறகு நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா? நமக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பாராங்கிற ஒரு கேள்வி வரும் பாருங்க. ஆனா இங்க சிம்சோனுக்கு தெரியும், இல்ல நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பான இடத்துக்கு போயிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டு இருந்தான், ஆனாலும் என் கர்த்தர் நல்லவர், நான் இப்ப ஜெபம் பண்ணாலும் என் கர்த்தர் கேட்பாரு. அதான் சிம்சோனுக்கு விசுவாசம். சிம்சோனுக்கு எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க, தேவனை குறித்து ஒரு அறிவு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்த சீன், அது ரொம்ப பிடிச்சது. தேவனை குறித்து எவ்வளவு ஒரு தெளிவு அவனுக்கு இருந்தது பாருங்க. விசுவாசம் உள்ள சொல்லிருப்பான், டேய் நீ ஜெபம் பண்ணா எப்படி கேட்பார் கர்த்தர், நீ என்ன காரியம் பண்ண, உன்னெல்லாம் கர்த்தர் ஏத்துக்குவாரா?
கர்த்தர் எப்பயோ உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு இருப்பாருடா. நீ என்னைக்கு அதை பண்ணி அன்னைக்கே கர்த்தர் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு இருப்பாரு. பரிசுத்த உனக்குள்ள இருக்காரா இல்லையே, அபிஷேகம் உனக்குள்ள இருக்கா, எல்லாத்தையும் இழந்துட்டல, கர்த்தர் இனிமேல் உனக்கு பதிலே கொடுக்க மாட்டாரு பிசாசு உள்ளது சொல்லியிருப்போம். ஆனா சிம்சோனுக்கு தெரியும், இல்ல நான் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர், அவர் தூக்கி எறிகிற தேவன் அல்ல, நான் இப்பொழுது ஜெபித்தாலும் அவர் பதில் கொடுப்பார். கர்த்தர் நோக்கி கூப்பிடுறான் பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். என்ன சொல்றாரு, இந்த ஒரு விசை என்னை நினைச்சு பாருங்கப்பா, இந்த ஒரு விசை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ஒரு முறை எனக்கு தயவு காட்டுங்க, இந்த ஒரு முறை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ஒரு முறை உடைய கிருபை எனக்கு விளங்கட்டும் அப்படிங்குது. ஒரு முறை இல்லைங்க, 1000 முறை, 1000 முறை, 1,00,000 முறை அவர் கிருபை காமிக்க அவர் போதுமானவராக இருக்கு. சிம்சோன் இந்த ஒரு விசை அப்படிங்கிறாரு. நான் சொல்ல ஒரு விசை இல்லை, நீங்க கோடி முறை கேட்டாலும் கோடி முறை தயவு காண்பிப்பதற்கு, கிருபையை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. தேவன் நாம் நினைக்கிறது போல கல் நெஞ்சக்காரர் கிடையாது, பழி வாங்குற கர்த்தர் கிடையாது. பாருங்க, உடனே நம்மளை பழி வாங்கணுங்கிற வேலையில் அவர் இறங்குறது கிடையாது. உடனே நீ இப்படி பண்ணிட்டு உன்னை பாரு, இனிமேல் உன்னை சேர்த்துக்கவே மாட்டேன், இனிமேல் என் வீட்லயே உன்னை சேர்த்துக்க மாட்டேன், இனிமேல் நீ ஜெபமானா நான் கேட்க மாட்டேன், இனிமேல் நீ உபவாசம் போனால் ஜெபமானால் நீ அழுதாலும் புரண்டாலும் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் செய்ய மாட்டேன், இனிமேல் நீ யாரோ நான் யாரோ போ அப்படின்னு தூக்கி எறிகிற கர்த்தர் இவர் கிடையாதுங்க. நீங்க எந்த நிலையில இருந்து கூப்பிட்டாலும் உங்கள் கூப்பிடுதலுக்கு, உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் இவர். பதில் கொடுக்கிற கர்த்தர் இவர். பதில் கொடுக்கிற கர்த்தர் இவர். சிம்சோனை, நீ உதவாம போயிட்டடா, இனிமேல் உன்னை வச்சு என்ன பண்ண போற? உனக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுத்து வச்சிருந்த, உனக்கு நல்ல பலசாலியா வச்சிருந்த, உன்னை கொண்டு நிறைய காலம் செய்யலாம்னு நினைச்சிருந்த, நீ எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிற, நீ அதனால உன்னை ஒன்னு இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லல. ஏன் தெரியுமா? இவர் நெறி இந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர். இவர் அப்படிப்பட்டவர். இவனை தூக்கி எறியல பாருங்க, ஜெபம் பண்றான். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும். ஒரு விசை எனக்கு கொஞ்சம் பலப்படுத்துங்க, மறுபடியும் அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க, மறுபடியும் அந்த வல்லமை எனக்கு கொடுங்க, மறுபடியும் அந்த பலன் எனக்கு கொடுங்க, மறுபடியும் Lord you strengthen me, Lord you anoint me, Lord you fill me with your spirit. மறுபடியும் என்ன ஃபில் பண்ணுங்க, மறுபடியும் அனாயிண்ட் பண்ணுங்க, மறுபடியும் அபிஷேகம் பண்ணுங்க, மறுபடியும் என்ன பலப்படுத்துங்கன்னு உரிமையா கேட்க எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் அவர் மறுபடியும் என்ன பலப்படுத்துவார், மறுபடியும் என்ன அபிஷேகம் பண்ணுவார், மறுபடியும் என்ன எடுத்து நிறுத்துவார், மறுபடியும் என்ன ஸ்ட்ரென்த் பண்ணுவார், பலப்படுத்துவார்னு அவனுக்கு தெரிஞ்சிருப்பாருங்க. இன்னைக்கு நம்ம விசுவாசிங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் அவருக்கு, சிம்சோனுக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் சிம்சோனுக்கு தெரிஞ்சிருக்குது. சிலுவைக்கு அப்புறம் இன்னைக்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம், ஆனால் சிலுவைக்கு அப்புறமும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் சிலுவைக்கு முன்னாலே சிம்சோனுக்கு தெரிஞ்சிருக்குது. என் கர்த்தர் நல்லவர். சிம்சோனுக்கு ஒரு காரியம் புரிஞ்சிருக்கு, அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர், அவர் யாரையும் தூக்கி எறிய மாட்டார். எந்த கண்டிஷன்ல நீங்க இருந்தாலும் நான் சொல்றேன், நான் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட தூரமா போயிருந்தாலும் சரி, நான் சொல்றேன், இல்ல நீங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உங்களை பதில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுது உங்களை சேர்த்துக் கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுது உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கெல்லாம் அற்புதம் செய்வாரா, எனக்கெல்லாம் உதவி செய்வாரா, என் ஜெபத்தெல்லாம் கேட்பாதான் நினைக்காதீங்க. நான் சொல்றேன், நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு ஒஸ்டா போனாலும் சரி, நீங்க எவ்வளவு மோசமான நிலைக்கு போனாலும் சரி, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை மறுபடியுமாய் பலப்படுத்துவார்.
உங்களை மறுபடியுமாய் பலப்படுத்துவார். புது எண்ணெயால் உங்களை அபிஷேகம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆல்ரெடி யூ ஆர் அனாயிண்டட். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. இன்னும் 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 புதிய புதிய காரியங்களை செய்வதற்கு, தன்னுடைய எண்ணெயை உங்கள் மேல் ஊற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபம் பண்றான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நம்ம ஒரு விஷயம் நினைத்தருளுங்க, என்னை பலப்படுத்துங்க அப்படி ஜெபம் பண்ணிட்டு, ஜெபம் பண்ண உடனே வேலையை ஆரம்பிக்கிறோம். ஜெபம் பண்ண உடனே அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு, நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் பலப்படுத்திட்டார். கையை தட்டுங்க. டவுட்டே இல்லை பாருங்க. ஜெபம் பண்ணிட்டேன், செக் பண்ணி பார்த்தல கர்த்தர் பலப்படுத்திட்டாரா இல்லையா, மறுபடியும் அபிஷேகம் வந்துருச்சா இல்லையா, மறுபடியும் அந்த டவுட்டே அவனுக்கு இல்லை. ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தரை பலப்படுத்திட்டு இருப்பாரு. ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தரை அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாரு. ஜெபம் பண்ணிட்டு உடனே வேலையில இறங்குறான் பாருங்க. உடனே கிரியையில காமிக்கிறான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுட்டாருங்கிற அவனுக்கு விசுவாசம் இருக்குதுங்கிறத அவன் கிரியையில காமிக்கிறான் பாருங்க. ஜெபம் பண்ணிட்டீங்களா, கிரியை காமிக்க ஆரம்பிச்சிடணும். செய்ய ஆரம்பிச்சிருந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிடணும் பாருங்க. அப்பதான் வெளிப்பட ஆரம்பிக்கும். சிம்சோன் மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்பட்டது. சிம்சோனுக்கு கர்த்தர் பலப்படுத்துறதுல எப்போ வெளிப்பட ஆரம்பிச்சு தெரியுமா? அவன் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அது வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிறது, கர்த்தர் உங்களை பலப்படுத்திருக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு திறமையை கொடுத்திருக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறது, கர்த்தர் மறுபடியும் உங்களை பலப்படுத்தி உங்களை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றலை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறது. எப்ப தெரியுமா வெளிப்படும்? சும்மா ஜெபம் பண்ணிட்டே இருந்தா கிடையாது. ஜெபம் பண்ணிட்டு நீங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை பலப்படுத்திருக்கிறது வெளிப்படும். உங்கள் அபிஷேகம் அப்பதான் வெளிப்படும். சும்மா அதுக்கிட்டே தான் வெளிப்படாது. எதுவுமே செய்யாம இருந்தா உங்களுக்குள்ள எதுவுமே வெளிப்படாது. நீங்க 1000 திறமை படுத்தவங்களா இருக்கட்டும், உங்களுக்குள்ள கர்த்தர் நிறைய திறமைகளை வச்சிருக்கட்டும், எவ்வளவு எபிலிட்டி, எவ்வளவு அனாயிண்டிங், எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி, நீங்க சும்மா இருந்தா அது வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கே தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஆனா எப்போ நீங்க அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ அதை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கிற திறமை வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அனாயிண்டிங் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த ஸ்ட்ரென்த் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாமே அப்பதான், எல்லா எபிலிட்டியும் அப்பதான் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏதாவது செய்ய ஆரம்பிக்கும் போதுதான். அதனால நிறைய பேருக்குள்ள பார்க்கவே முடியாது. அவங்களுக்குள்ள அனாயிண்டிங் இருக்கிறத பார்க்க முடியாது. அவங்களுக்குள்ள திறமை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. தெரியுமா? அவங்க எதுவுமே செய்யறது கிடையாது. எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள திறமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, யாருக்கு மற்றவங்களுக்கு. ஆனா ஒரு காலத்தில் நீங்க செய்ய ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு என்னை பலப்படுத்துங்க, நான் அபிஷேகம் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிட்டு நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்திட்டாருங்கிறத நீங்க பார்த்துடலாம். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டாரு நீங்க பார்க்கலாம். கர்த்தர் இவனை பலப்படுத்துறது எப்ப தெரியுமா தெரிஞ்சிச்சு? இவன் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே இருந்தாலும் தெரிஞ்சிருக்காரு. எப்ப தெரிஞ்சிச்சு? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் பலப்படுத்திட்டாரு, இப்ப நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறேன். என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? இந்த தூணியம் பிடிச்சிக்கிட்டு, இந்த தூணியம் பிடிச்சிக்கிட்டு, 2 தூணியம் கையில பிடிச்சிக்கிட்டு இப்ப என்ன பண்றான்? இப்ப அந்த பில்டிங்கே ஒரு உழுகுறான் பாருங்க. அப்பதான் தெரியுது கர்த்தர் மறுபடியும் அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்பதான் தெரியுது இவனுக்குள்ள புது பலன் வந்திருக்குது அப்படின்னு. அப்பதான் தெரியுது இவனுக்குள்ள கர்த்தர் மறுபடியும் பரிசுத்தாவின் உள்ள வந்துட்டாரு. அப்பதான் தெரியுது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் தெரியுது. சிம்சோன் எதையுமே செய்யாம அப்படியே வெயிட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்காது. அன்பானவர்களே, உங்களுக்குள்ள இருக்க திறமை, உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற எபிலிட்டி எல்லாம் வெளில வரணும்னா ஏதாவது செய்யுங்க. ஏதாவது தொட்டா தான் நடக்கும். ஏதாவது வேலையை செய்யணும், ஏதாவது பிசினஸ் பண்ணணும், ஏதாவது நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்குள்ள இருக்க திறமை மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், வெளியே வர ஆரம்பிக்கும். சிம்சோன் ஜெபம் பண்றான், என்ன ஒரு விஷயம் நினைத்ததில்லைங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு சும்மா இருக்காம செயல்ல இறங்குறான். எல்லாம் சொல்லுங்க, செயல்ல இறங்கணும். செயல்ல இறங்காத பட்சத்துல நம்ம திறமை எல்லாம் இருந்தாலும் 0 தான், இருந்தும் வேஸ்ட் தான், ஒன்றும் பிரயோஜனமே படாது. இருக்கிறத எப்போ கொண்டு போய் மாத்திரமோ அப்போதான். ஆமென். இருக்கிறத கொண்டு போய் மாத்திராதான் பாருங்க. சில ஹோட்டல்ல போய் ஃபர்ஸ்ட் டோக்கன் வாங்க சொல்றாங்க, இல்ல பிரியாணிக்கு டோக்கன் வாங்கிருங்கிறாங்க.
நம்ம 100 ரூபாய் டோக்கன் வாங்கிட்டு டோக்கனை கையிலேயே வச்சிருந்தா வயிறு நிறைஞ்சிடுமா? அந்த டோக்கனை கொடுத்து அந்த டோக்கனை பிரியாணியா மாத்தணும். எப்போ நீங்க டோக்கனை கொடுத்துட்டு டோக்கனை பிரியாணியா மாத்துறீங்களோ அப்பதான் நீங்க எடுத்து சாப்பிட முடியும், வயிறு நிறையும். அது போலதான் அபிஷேகங்கிறது ஒரு டோக்கன் போல உங்களுக்குள்ள இருக்குது. அந்த டோக்கன் என்ன பண்ணணும், நீங்க பிசினஸா மாத்தணும், அந்த டோக்கனை பணமா மாத்தணும், அந்த டோக்கனை வேலையா மாத்தணும். அந்த பிசினஸ் அந்த அனாயிட்டிங் என்ன பண்ணி வெளியே எடுத்து யூஸ் பண்ணும் போது தான் என்ன ஆகுது, அது மாற ஆரம்பிக்குது, வெளியே தெரிய ஆரம்பிக்குது, உங்க வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக ஆரம்பிக்குது. இல்லைன்னா கையில டோக்கனை வச்சிருக்கிறது போல பட்டினியோட கிடக்கும். அபிஷேகம் இருந்தாலும் அது யூஸ் பண்ணலன்னா கையில டோக்கனை வச்சுட்டு பட்டினியா கிடக்கிறது போல வெறுமையா தான் வாழணும், ஒண்ணுமே நடக்காது வாழ்க்கையில. அபிஷேகம் பண்ணப்பட்டங்கிறது ஒரு சொல்லிக்கிட்டு தான் அலையலாமே தவிர வயிறு நிறைய அது டோக்கன் வாங்கிட்டுனா வயிறு நிறைஞ்சிடுமா? நிறைய. அது எப்போ வயிறு நிறையும், டோக்கனை போய் கொடுத்துட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். சில பேர் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நல்லதுதான், என்ன பண்ணீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர அந்த அபிஷேகத்தை எடுத்து யூஸ் பண்ணீங்களா? உங்க பிசினஸ்ல யூஸ் பண்ணீங்களா? உங்க வேலையில யூஸ் பண்ணீங்களா? ஊழியத்துல யூஸ் பண்ணீங்களா? அந்த அபிஷேகத்தை குடும்பத்துல யூஸ் பண்ணீங்களா? எதுல யூஸ் பண்ணீங்க? எதுலையுமே யூஸ் பண்ணல. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்படின்னா டோக்கன் வாங்கிட்டு பிரியாணி வாங்காம இருக்குது அர்த்தம். வயிறு நிறையாது, வாழ்க்கையும் நிறையாது, எம்டியா தான் இருக்கும். எப்போ வாழ்க்கை நிறைய தெரியுமா? அபிஷேகத்தை யூஸ் பண்ணும்போது, கர்த்தர் கொடுத்துருக்க தாளந்துகளையும் திறமைகளையும் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அப்போதான் அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. கையெழுத்து அற்புதம் எப்ப நடக்குது? அது யூஸ் பண்ணும்போது அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. அது யூஸ் பண்ணும்போது எதிரிகள் மடிந்து விடுகிறதை பார்க்க முடிகிறது. அது யூஸ் பண்ணும் பொழுது நம்மை வேதனைப்படுத்துற எல்லா எதிரிகளும் ஒன்றுமில்லாமல் போகிறது நம்மளால பார்க்க முடியுது. சிம்சோன் அது யூஸ் பண்ணாம இருந்தா இவன் வேடிக்கை போலாம் நின்றுப்பான் எல்லாத்துக்கும். ஆனா யூஸ் பண்ணதுனால எல்லாரும் மடிந்து விடுகிறதை இவன் பார்க்க முடிந்தது. இவனை கிண்டல் பண்ண, கேலி பண்ண, எல்லா பிரச்சனையும் சாகிறதை இவன் கண்ணால பார்க்கலாம். இவன் சாகாம கூட எதிர்க்க முடியும் தெரியுமா? இவனையும் காப்பாத்திருப்பாரு கர்த்தர். ஆனா இவனே சொல்லிட்டான் கடைசியா, நான் அவங்களோட நானும் செத்து போறேன்னு சொல்லிட்டேன், வாங்கிட்ட நானும் அந்த பிலிஸ்தரோட நானும் செத்து போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு தான் இது பண்றான். இவங்க ஜபத்தை மாத்தி, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, இது நான் குழுகும் போது எல்லாரும் சாகணும், என்ன காப்பாத்திருங்கப்பா, நான் சாகக்கூடாது, என்ன காப்பாத்துங்க, எதிரிகள்லாம். ஏன்னா அவங்களாம் மோசமானவங்க, பெலிஸ்தர் ஆண்டவருக்கு விரோதமா எழும்பினவனுங்க. அதனால இதுக்கு அப்புறம் என் ஜனங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இவங்களால நான் சாகும் போதாவது என் ஜனங்களை காப்பாத்திடணும், இவனுங்களால என் ஜனங்களுக்கு சொல்ல வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டான், எல்லாரையும் சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி அந்த அபிஷேகத்தையும் அந்த கர்த்தர் கொடுத்த பலனையும் அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்து எல்லாரும் தரைமட்டமாய் மாறுது. சுக்குனரா போயிடுச்சு பில்டிங், ஒருத்த கூட தப்பிக்கல, எல்லாம் அவுட்டு. எதுக்கு சொல்றேன்னா, கடைசி நேரத்துல அவன் பாவம் செஞ்ச பிறகும் கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார், கைகளை இதாங்க கர்த்தர். நம்மளாவது என்ன சொல்லியிருப்போம், சிம்சோன எத்தனையோ ஜபத்துக்கு நான் பதில் கொடுத்துட்டேன், எத்தனையோ பாவ மன்னிப்பு உனக்கு கொடுத்துட்டேன், மறுபடியெல்லாம் மன்னிக்கல மாட்டேன், மறுபடியெல்லாம் உன அனாயிட்டிலாம் பண்ண மாட்டேன், உன் மேல நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு, நீ எனக்கு வேண்டாம், நான் வேற ஆளை பார்த்து நான் சிம்சோன்னு சொல்லிட்டு கர்த்தர் சிம்சோனை மறுபடியும் பலப்படுத்தினார், சிம்சோனை மறுபடியும் அனாயிட் பண்ணார். இதான் கர்த்தர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். திருவிதெல்லாம் கொடுத்து முடிச்சு நைட்டு தோட்டத்துக்கு போறாரு. அங்க போய் இருக்கும்போது கைது பண்ணிட்டாங்க அவரை. இல்லை, பெரிய கூட்டமாக கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ண உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த சீஷர்களுக்காகவே அவர் வாழ்ந்தார். இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு குறை வைக்கல, ட்ரெஸ்ஸு குறை வைக்கல, அவங்க 12 பேருக்கும் சாப்பாடு போட்டது மட்டும் இல்லாம மேரேஜ் ஆனவங்க குடும்பத்துக்கும் சாப்பாடு போட்டார். யாருடையும் விட்டு கொடுக்க மாட்டார்.
ஏதோ அவங்க சீசர்களை குறை சொல்றதுலாம் நிறைய பேர் வந்தாங்க. அப்போன்னு விட்டு கொடுக்காம இவங்களுக்கு உயர்த்திய பேசி இவங்களுக்கு போதித்து நைட்டும் பகலும் இவங்களோட இருந்து இவங்களுக்காக ஜெபம் பண்ணி பிதாவிடத்துல இவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து போதிச்சு எல்லாத்தையும் செய்து இவங்களை எப்படியாவது உருவாக்கி வளர்த்து ஆளாக்கணும்னு இவர் எவ்வளவு பிரயாசப்பட்டார் பாருங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டாரு. அந்த கடல்லாம் விட்டுருந்தா அணைய செத்து போயிட்டு இருப்பானுங்க. கடல்ல ஐயோ நான் மடிந்து போகிறேன் நாங்க அப்பவும் காப்பாத்துனாரு. ஒரு நாள் இவர் போட்ல இல்ல, அவங்க போயிட்டு இருக்காங்க, காத்து கடலை அடிச்சோன்னு அன்னைக்கு போய் ஐயோன்னு கத்துறாங்க. அவர் ரொம்ப தூரத்துல நடந்தே கடல் மேல நடந்தே வந்து காப்பாத்துறாரு. இப்படி பல விதத்துல உயிரை காப்பாத்தினாரு, போஷித்தாரு, சாப்பாட்டு குறை வைக்கல, எதுக்கும் குறை வைக்கல. அவ்வளோ கூட இருந்து ஒரு தகப்பனை போல இருந்து இவ்வளவோ செய்யறாரு பாருங்க. சட்டுக்கு ஆண்டவர் இவ்வளவோ செய்யறாரு. இவங்களுக்காக வாழ்றாரு, இந்த 12 பேருக்காக வாழ்றாரு. உண்மையா இருப்பாங்க, பெரிய கூட்டம் பேசிக்கிட்டே இருப்பார். அப்புறம் பார்த்தா 12 பேர் தனியா கூட்டு போயிருவார். தனியா கூட்டு போய் அவங்க தனியா போதிப்பார். ஸ்பெஷல் டீச்சிங். சாப்பிடாம நைட்டும் பகலமா தொண்டை தண்ணி வத்தி போற அளவுக்கு இவங்களை கத்தி கத்தி பேசி டீச்சிங் பண்ணி போதித்து 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 இவங்களை உருவாக்கணும். இவங்களை பெரிய தலைவர்களாக மாற்றிடணும். இவங்களை சமுதாயத்தில் வாழ வைக்கணும். உலகம் முழுசு இவங்களை அனுப்பி உலகத்தை கலகக்கூடியவங்களை அவங்களை மாற்றணுங்கிற ஒரு பெரிய தரிசனத்தோட நைட்டும் பகலுமா ஒர்க் பண்றாரு. 26வது அதிகாரத்தில் என்ன நடந்துமா, அவரை கைது பண்ண உடனே பைபிள் சொல்லுது 56வது வசனத்துல 56, ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவையெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது இதான் அப்பொழுது என்ன பண்ற வாசிங்க பார்க்கலாம். அவரை கைது பண்ண உடனே அப்பொழுது சீசர் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்களாம் பாருங்க. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு மனசு. இவனுங்களுக்காடா நைட்டும் போல நான் கஷ்டப்பட்டு, இவனுங்களுக்காக நைட் தூங்காமலாம் கத்திட்டு கிடந்தேன், இவனுங்களை குறித்து இவனுங்களுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், 3.5 வருஷமா இவனுக்காக வாழ்ந்துகிட்டு இருந்தேன். பெரிய தரிசனத்தை பற்றி இவங்களுக்கு சாப்பாடை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி நைட்டு பார்க்கலாம். நைட்டில் இவங்களுக்காக நான் குழுவில் போயிருக்கேன். எத்தனை நாள் நான் குழுவில் போயிருக்கேன், கடலில் நடந்து போயிருக்கேன், காற்றியும் அதையும் அழைச்சி இவங்களை காப்பாற்றிருக்கேன். இவன் சாக போனவனை காப்பாற்றின பேதுரு, நீ தண்ணியில் மூழ்கி போயிருந்தியப்பா, இன்னைக்கு உன்னை கையை பிடிச்சி தூக்கி விட்டேன்ப்பா, அதெல்லாம் மறந்துட்டியா? ஒவ்வொருத்தரையும் 12 பேருக்கு உனக்கு இதை செஞ்சுட்டு உனக்கு இதை செய்ய 12 பேருக்கு தனித்தனி விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. குடும்பமா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. எவ்வளவோ செஞ்சு கடைசியா இவரிடத்துல எல்லாம் பறிக்கப்பட்ட பிறகு இவர் ஒரு கைதியாக்கப்படும் பொழுது, இவரிடத்துல ஒன்றுமில்லை என்கிற நிலைக்கு இவர் வரும் பொழுது எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதாங்க உலகம். தூக்கி எறிகிறது உலகம். கையை தட்டுங்க கர்த்தருக்கு. ஒரு செகண்ட்ல 12 பேரையும் காணும். பேதுரு, யோவான், யாக்கோபுங்கிற ஒருத்தரையும் காணும். இல்ல பேதுரு போக மாட்டாரு. பேதுரு இங்க எங்க இருக்கான்? பேதுரு காணும், அவன் எங்கேயோ போயிட்டான். இல்ல யோவான் எவ்வளோ உயிரே வச்சிருந்தானே, யோவான் எங்க இங்கதான் எங்கேயாச்சும் ஒழிஞ்சிருப்பான். பார்த்தா யோவானே காணும். ஒரே செகண்ட்ல தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்கள் கவனமாயிருங்கள். பணம் இருந்தா எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்க. பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், எல்லாரும் உங்களை தேடி வருவார்கள். பணம் பதவி எல்லாம் உங்ககிட்ட போச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி தேண்டா கூட ஆளை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காவது கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. எல்லாரும் பாருங்க, ஒரு செகண்ட்ல ஒருத்தரையும் காணும். எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஓட்டாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை பாருங்க. ஐயோ, இவரை விட்டுட்டு நம்ம எப்படி போறது? கூட இருப்போம். நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு இவர். இவர் இல்லைன்னா நம்ம வாழ்ந்துருக்க முடியுமா? இவர் இல்லைன்னா நமக்கு வந்திருக்க முடியுமா? இவர் இல்லைன்னா நிலவுக்கு வந்திருக்குமா? நம்ம இவர் இல்லைன்னா நமக்கு இவ்வளவு வார்த்தைகள் கிடைச்சிக்குமா? இவர் இல்லைன்னா சத்தியங்கள் கற்றுக்கொண்டு இருக்குமா? இவர் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நல்ல லீடர் நம்ம மாறி இருக்க முடியுமா? இவரெல்லாம் நம்ம இப்படி வந்திருக்க முடியுமாங்கிற
அந்த யோசனையே இல்லை பாருங்க. ஒரு செகண்ட்ல என் உயிர் தப்பிச்சா போதும், நான் போனா போதும், நான் தப்பிச்சா போதும்னு அத்தனை பேரும் ஓட்டானுங்க. தெளிவா போட்டிருக்கு, சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க. தேடி வந்தார் பேதுருவால, தேடி வந்து பேதுரு ஆழத்துல போய் வளைய போடுப்பா, நிறைய மீன் கிடைக்கும்பான்னு ஒரே நேரத்துல அவன் காலியான போட்டையே நிரப்புனா இருப்பாருங்க. ஆண்டவரே, நான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. அப்படி இருந்த ஆளை இவர் போய் போட்டே நிரப்பி வலை கிளியத்தக்கதாய் மீனாம் பாருங்க. ஆனா அவர் அரெஸ்ட் பண்ண உடனே மனசாட்சி இல்லாம ஓட்டான். மனசாட்சியே இல்லாம. அன்பானவர்களே, நான் சொல்றேன் பாருங்க, ஏன் கருத்து இதெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னா, உங்களோட க்ளோஸா இருக்கிற உறவுகள் கூட, சொந்த பந்தங்கள் கூட, உடன் பிறந்தவர்கள் கூட, சொந்த பந்தங்கள் கூட உங்களை தூக்கி எறிந்து விட்டு எல்லாம் ஓடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் உங்கள் மனதை தளர விடக்கூடாது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இயேசுவுக்கு ஒன்று தெரியும் பாருங்க, பேதுரு என்னை விட்டு போகலாம், யாக்கோபு என்னை விட்டு போகலாம், யோவான் என்னை விட்டு போகலாம், யூதாஸ் காரியத்தை என்னை விட்டு போகலாம், 12 சீஷர்கள் என்னை விட்டு போகலாம், ஆனால் பிதா என்னோடு கூட தான் இருக்கிறார். அவர் என்னை விட்டு போகவே மாட்டார். பிதா என் கூட தான் இருக்கிறார். பிதா என்னை விட்டு போக மாட்டார். பிதா என் கூட தான். அதுதான் தெரியும் பாருங்க இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு இடத்துல பிதா விலகல. எங்க தெரியுமா? நம்ம பாவத்தை அவர் ஏத்துக்கும் போது பிதா கைவிட்டார்னு போட்டு நமக்காகாது. அந்த சீன் தான் பிதாவிடத்து இயேசு பிரிக்கப்பட்ட சீன். அதை தவிர இயேசும் பிதாவும் பிரிக்கப்படவே இல்லை. அந்த நேரத்தில் அவர் தனியா நிற்கும் போது அவருக்கு இருக்க ஒரே ஒரு ஆறுதல், எல்லாரும் நம்மளை விட்டு போனாலும் பிதாவாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கையேற்ற அன்பானவர்களே, உடன் பிறந்தவங்களை தூக்கி எறிஞ்சு போனாலும் சரி, உங்க உறவுகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போகும்போது உட்கார்ந்து அழாதீங்க. ஒன்னு நினைச்சு உங்க மனசை தேர்த்தினது, எல்லாம் என்னை விட்டு போனாலும் என்னை அழைத்தவர், என்னை தெரிந்தெடுத்தவர், என்னை வேறு பிரித்தவர், என்னை முன்குறித்தவர், தாயின் கருவினை உருவாக்கினவர், என்னை ரட்சித்தவர், எனக்காய் ஜீவனையே கொடுத்தவர் என்னை விட்டு போக மாட்டார். அவர் என் கூடவே இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்க கூட இருக்கிற ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். மனுஷன் அப்படி இருக்க மாட்டான். மனுஷன் உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா இருப்பான், நீங்க அவங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுதான் கூட இருப்பான். நீங்க நல்லவங்களா இருந்தா ஒரு சிலர் அதுக்காக இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் தவறுங்களேன், கொஞ்சம் மாறுங்களேன், கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்களேன், அத்தனை பேர் உங்களை விட்டு போயிடுவாங்க. நீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, ஒருத்தர் கீழே வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரு உங்க உயிரே கொடுக்க பேசிட்டு இருப்பாரு. கவலைப்படாதப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படி இப்படி பேசுவாரு. ஒண்ணுமே இல்லை, அவர்கிட்ட வேலை விட்டு நின்றுட்டு இன்னொருத்தர் வேலைக்கு போகல, அதுக்கப்புறம் அவர் யாருன்னு தெரியும். நீங்களா போய் விஷ் பண்ணா கூட கண்டுக்காம போயிட்டே இருப்பாரு. அவரு கூட நீங்க வேலை செய்யும் போது, நீ சாப்பிட்டியா, செலவு காசு இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, அப்படியா, வீட்டுல அப்படி இருக்கு, அப்பா எப்படி இருக்காரு, அம்மா எப்படி இருக்காரு, அதை பண்ணி இதை பண்ணி எல்லாமே கேட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. தப்பு, நல்லது. ஆனா நீங்க மட்டும் அந்த வேலை பிடிக்காம ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக வேற இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்த்தா கூட நீங்களும் அவரும் யாரோ போல போயிட்டே இருப்பாங்க. நீங்களும் யாரோ எவரை போல போய், ஏன்னா உங்களால இனிமேல் அவருக்கு ஒன்றும் நடக்க போறது கிடையாது. உங்களால அவருக்கு எந்த காரியம் ஆக போறது கிடையாது. இனிமேல் நீ எதுக்குப்பா எனக்கு, உடனே வேற விட்டு நின்ன உடனே நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவ்வளவுதான், தூக்கி எறிஞ்சிருவாங்க. நான் 10th லீவ்ல சென்னையில் ஒரு இடத்துல வேலைக்கு வந்திருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க வேலைக்கு வந்து சும்மா அவங்க கூட வந்து, அப்போ ஒன்றுமே தெரியாது எனக்கு. அப்போ வேலைக்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பட்டறையில் வேலைக்கு கூப்பிட்டேன், வால் பட்டறை.
இந்த வேலையெல்லாம் சாதாரண வேலை கிடையாது. அந்த மரத்தை எடுத்து அந்த இதில் விட்டு அரைக்கிறார். என்னை பார்த்தாலே எனக்கு அப்போ ரொம்ப உள்ளியாக இருக்கும் பாருங்க. ரொம்ப சிம்பிளான வேலை தான் கொடுப்பாங்க. அங்கே நல்லா செய்வா. அந்த பட்டறையில் இருக்க எல்லாரும் எனக்கு பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பயங்கரமாக அந்த ஓனர் பயங்கரமாக பேசுவார், பயங்கரமாக அன்பாக இருப்பார், பயங்கரமாக இருப்பார். அப்புறம் சொல்லுவார், நீ அப்போ போய் படிச்சு போனால் கூட அதுக்கு கூட நீ எப்போ வந்தாலும் இங்கே வரலாம், எப்போ வந்தாலும் உனக்கு இடம் இருக்குது, நீ ஒன்று அப்படி பார்ப்பேன், நீ வந்தால் கூட ஹெல்ப் கேட்டால் கூட சென்னைக்கு வந்து ஏதோ ஹெல்ப் கேட்டால் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிலாம் டெய்லி சொல்லி வேலை வாங்குவார். நல்ல வேலை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு அது செட் ஆகாமல் போயிட்டேன். நான் போயிட்டு அப்புறம் இருந்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படி போயிட்டேன். ஒரு முறை எதுக்கும் இன்டர்வியூ எதுக்கும் சென்னைக்கு வந்தேன் வேலை தேடி. படிச்சுலாம் முடிச்சுட்டு அப்புறம் நைட் ஆயிடுச்சு. டக்குனு எனக்கு இவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு. எனக்கு நமக்கு இப்போதைக்கு சென்னையில் தெரிஞ்சது அவர் மட்டும்தான். அதனால நம்ம மேல உயிரே வச்சிருந்தாரு. எப்போ வந்தாலும் ஹெல்ப் கேளுனாரு. ஒரு ஹெல்ப் வேணாம், நைட் தங்குறதுக்கு மட்டும் ஷெட்ல கொஞ்சம் இடம் விட்டா போதும், அந்த ஷெட்ல ரூம் இருக்காங்க, தங்கிடுவோம் அப்படின்னு போனேன். நான் போகும்போது கரெக்டாக அவரும் இருந்தேன். அவர் பார்த்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு சொன்னேன், நான் எங்கே வந்தேன் அப்படிலாம் கேட்டாரு. சொன்னேன். அப்படி சொல்லிட்டு நைட் தங்கணும்னா வேலை செய்யறவங்க மட்டும் தான் தங்கணும், தங்க கூடாது. இல்லை நீலாம் அங்கே தங்க முடியாதுப்பா, இங்கே வேலை செய்யறவங்க மட்டும் தங்கணும், நீ வந்து திடீர்னு தங்க அதெல்லாம் முடியாது, அதான் ஒன்று புதுதாக பேசி அப்படியே கட் பண்ணி விட்டார். அப்படியே அந்த உடனே கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லலை. அவர் தான் போயிட்டாரு. யார் அவர் யாரோ நான் யாரோ. அன்னைக்கு தானே புதுசாக அந்த பக்கம் வந்து அவருடைய ஹெல்ப் கேட்கறது போல அவர் யாரும் அவர் புதுசாக போயிட்டே இருக்காரு. அப்போ நான் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அப்புறம் போயிடுச்சு, பஸ்ஸை பிடிச்சி அதை பிடிச்சி கழிச்சு நைட் ஒன்று வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. கர்த்தரை மட்டும் நம்புங்க, கையை தட்டுங்க. அவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கிறவர். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கிறது அவர் மட்டும்தான். மற்ற அன்பு எல்லாமே வேணும், மனிதர்கள் நமக்கு வேணும், எல்லாமே நமக்கு தேவை, எல்லாரும் நமக்கு வேணும். ஆனா அவங்க உங்களை தூக்கி எறியுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நொந்து போயிடக்கூடாது. ஐயோ எனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே, 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே, இத்தனை பேர் எனக்கு நண்பர்களாக இருந்தாங்களே, இன்னைக்கு எல்லா இடம் விட்டுட்டு போயிட்டு என்னை தனிமனியமா நிக்க வச்சிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. இழந்து போனது 10 நண்பர்கள்னா கர்த்தர் உங்களுக்கு 100 நண்பர்களை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒருத்தர் உங்க கூட இருந்தா நீ எவ்வளவு பெருசு இழந்தாலும் சரி திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடும். இழந்ததை விட அதிகமான உறவுகளை கற்றுக் கொண்டு வந்து கொடுப்பாரு. இழந்ததை விட அதிகமான பணங்களை கற்றுக் கொண்டு வந்து கொடுப்பாரு. இழந்ததை விட அதிகமான பிசினஸை கற்றுக் கொண்டு வந்து கொடுப்பாரு. இழந்ததை விட அதிகமான வேலைகளை கற்றுக் கொண்டு வந்து கொடுப்பாரு. இழந்ததை விட அதிகமான நண்பர்களை கற்றுக் கொண்டு வந்து கொடுப்பார். இழந்ததை விட அதிகமான ஸ்பான்சர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் கற்றுக் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஐயோ இழந்துட்டோமே கவலைப்படாதீங்க. இழந்ததை காட்டிலும் பெரிதான விலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அம்மா தூக்கி எறியலாம், அப்பா தூக்கி எறியலாம், கூட பிறந்தவங்க தூக்கி எறியலாம், நண்பர்கள் தூக்கி எறியலாம், ஓனரை தூக்கி எறியலாம், கம்பெனி உங்களை தூக்கி எறியலாம். நான் சொல்ற கர்த்தர் ஒரு நாள் உங்களை தூக்கி எறியவே மாட்டார். நீ எந்த நிலையில இருந்தாலும் உங்களை ஏற்றுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாம் ஓடிட்டாங்க ஆண்டவர் விட்டு. ஆண்டவர் கைது பண்ண மாத்தத்தை 12 பேரை காணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிருப்பா, அப்படியே கொஞ்சம் அப்படியே தூரத்திலே வந்துட்டு இருக்காரு, கிட்ட போகல. ஏதோ கொஞ்சம் அந்த என்ன சொல்றது மனசாட்சி இருந்து பாருங்க, பேசுறது கையை தட்டுங்கள. ஓடிட்டாங்கன்னு பைபிள் போட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. ஓடிட்டாங்கன்னா ஓடிட்டாங்க தான். ஆனா ஓடின பிறகு இவருக்குள்ள கொஞ்சம் மனசாட்சி, ஐயோ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார், அவர் மட்டும் அன்னைக்கு கை கொடுக்கலன்னா நான் தண்ணியில மூழ்கி போயிட்டு இருப்பேனே, சாக போற என்ன கை கொடுத்து தூக்குனாரு, இதெல்லாம் நினைச்சு பார்த்துருப்பாரு போல. பசியாருக்கு சோறு போட்டாரு, நான் மீன் பிடிச்சுக்கிறது எனக்கு உட்கார்ந்து வசனம் இப்படி சொல்லுது இப்படி சொல்லுதுன்னு வசனத்தை காமிச்சு என்னையும் ஒரு லீடரா அவர் மாத்திருக்காரு. என் போட்டு நிரப்புனாரு. எனக்கு இல்லாம என் மாமியாருக்கு உதவி செய்ய சாப்பாடு போட்டாரு, என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு போட்டாரு, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டாரு அவரு. இன்னைக்கு என் மாமியார் உயிராக காரணம் அவரு தானே.
ஜுரமா கிடக்கும்போது சுகமாக்குறாரு என் மாமியார. இதெல்லாம் யோசித்து பார்த்து பாருக்குள்ள, செஞ்சதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஓடி போனவர் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர்றாரு. கையெழுத்துங்கள சில உறவுகள் உங்களை விட்டு ஓடிச்சுன்னா நான் சொல்றேன், அதுல ஒரு சிலர் கொஞ்சம் மனசாட்சி நீங்க செஞ்சதை நினைச்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட வருவாங்க. கையெழுத்துங்க. மனசாட்சியே இல்லாத ஓடி போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சி இருக்கிறது உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். கையெழுத்துங்கள ஓடி போன உறவுகள் தேடி வருகிறதா? நான் சொல்றேன், கொஞ்சம் மனசாட்சி அவங்களுக்கு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கங்க. நீ வேண்டான்னு உன்னை தூக்கி எறிஞ்சாங்க, அதே நபர் இப்ப உங்களுக்கு போன் பண்றாங்களா? அதே உங்களுக்கு விசாரிக்கிறாங்களா? உங்களை வீட்டை தேடி வராங்களா? கொஞ்சம் கொஞ்சமா உங்க கூட நெருக்கமாகறாங்களா? காரணம் என்ன? ஏதோ மனசாட்சி அவங்க உறுத்துது. ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டேனேங்கிற ஒரு குற்ற உணர்வு மனசாட்சி உறுத்துது. இல்ல சில பேர் வரவே இல்லையா, அவங்களுக்கு இன்னும் மனசாட்சியே இல்லைன்னு அர்த்தம். எழுதுரு அப்படியே கொஞ்சம் மனசாட்சி உறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வராரு. கிட்டதான் வந்தாரு. இந்த ஒண்ணு ஒரு அம்மா கேக்குது, நீ அவரோடு இருந்தவர்கள் தானே? ஐயோ அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு, நீயும் அவரோடு இருந்தவர்கள் ஒருவன் தான் அப்படிங்கிறாரு. அவர் யாரே தெரியாது. இயேசுவா? யார் அது? எனக்கு தெரியவே தெரியும். இப்பதான் நான் பாக்குறேன், ஒருத்தர் புதுசா யார் அடிக்கிறாங்க நான் பாக்குறேன், எனக்கு தெரியவே தெரியாது கூட சொல்றாரு. மூணாவது முறை ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. உடனே பைபிள் சொல்லுது 74ஆம் வசனம், அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன், எப்படி இயேசுவை அறியேன், ரபியை அறியேன் அப்படிலாம் சொல்ற. அந்த ஆள் யாருன்னு தெரியாது அப்படிங்கிறது. இப்படி பாருங்க, பைபிள் மனுஷனை அப்படியே சித்திரிச்சு காமிக்குது பாருங்க, இதாண்டா மனுஷன் அப்படின்னு. அதை மட்டுமா சொன்னாரு, அந்த ஆள் யாருன்னு தெரியாது சொல்லிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சாபம் விட ஆரம்பிச்சான். அந்த ஆள் யாருன்னு தெரியாதுங்க, அவன் அப்படிங்க இப்படி சாபம் விட்டுட்டு சத்தியமா தெரியாது அந்த ஆள் யாருன்னு. இப்படிப்பட்ட ஆளை நம்மளால என்ன பண்ணிருப்போம், ஜென்மத்துக்கு என் மூஞ்சிலே முடிக்காதுதான் இருப்போம். இவனை இப்படிப்பட்ட பேதுருவை கூட அவர் தூக்கி எறியலைங்க. கையெழுத்துங்க. தன்னை ரபி 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 என்று அழைத்த அதே மனுஷன், அந்த ஆள், அந்த மனுஷன் அவன் அப்படின்னு பேசுறான் பாருங்க, அவனை கூட இவர் தூக்கி எறியல. இவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. 3 முறை மனதில் வச்சுட்டா. உயிர்த்தெழுந்த பிறகு உயிர்த்தெழுந்த செய்தி சொல்லும் போது சொல்றாரு, சீசர்கள்லாம் போய் சொல்லுங்க, பேதுருக்கு சொல்லுங்க அப்படிங்கிற. கையெழுத்துங்க. பேதுரு எங்க நான் சேர்த்துக்க மாட்டேன் நினைச்சிட போறான். பொதுவா சீசர்களுக்கு சொன்னா சீசர்கள் அவரும் ஒருத்தன் தான். சீசர்களுக்கு போய் சொல்லுங்க சொல்லி விட்டுட்டு இருக்கலாம். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பேதுருக்கு சொல்லிடுங்க, ஏன்னா அவன் நொந்து போயிருக்கான், நான் அவனை தூக்கி எரிஞ்சிட்டு நினைக்கிறான், நான் அவனை சேர்த்துக்க மாட்டேன்னு அவன் நினைக்கிறான். இல்ல இல்ல பேதுருக்கும் நான் சொன்ன போய் சொல்லுங்க போங்க. கையெழுத்து. பேதுரு போய் சொன்னவனே ஓடியாரு பேதுரு. இந்த பேதுருக்கு தான் அவர் மீன் பொறிச்சு வச்சாரு கடல்ல. இந்த பேதுரு எந்த பேதுரு? இனிமேல் நம்மளால பிழைக்க முடியாதுப்பா, அவரை நம்பணும், அவரும் நம்மளை விட்டு போயிட்டாரு. இனிமேல் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துறது வேற வழி கிடையாது. ஊழியெல்லாம் செஞ்சா நம்மளால செட் ஆகாது. நான் மீன் பிடிக்க போறேன், எத்தனை பேர் வரீங்க? நீ வரையா நீ வரையா எல்லாத்தையும் டீமே கூட்டு மீன் பிடிக்க போயிட்டாரு. அங்க போனா அங்கேயும் அதே கதை, மீன்ல கிடைக்கவே இல்லை. ஆனா இவர் கடற்கரைக்கு வந்து இவர் எங்க மீனை பிடிச்சாரு தெரியல, தூண்டில போட்டு பிடிச்சாரு எப்படி தெரியல, மீனை போட்டு அப்படி சுட்டு அப்படி பார்க்காம வச்சு ரெடியா வச்சிருக்கிறாரு. பிள்ளைங்க டயர்டா வருவாங்க, வந்தோட சாப்பிட்டு கையெழுத்துட்டுங்க. கரையில வந்த உடனே இவரை பார்த்து அதுக்கப்புறம் மீனை கொடுக்குறாரு, பொறிச்சு மீனை கொடுக்குறாரு, சாப்பிடு சாப்பிடு. எப்படி இருந்து பேசுறாரு, இப்படி ஒரு நல்ல தெய்வத்தை மருந்து வச்சுட்டோம்டா. அப்படிப்பட்ட மனுஷனோட தூக்கி எறியலைங்க. தூக்கி எறியாம மறுபடியும் அழைப்பை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதி நிற்கிறாரு.
பேதுருவுக்கு பிரசங்கம் பண்ண வைக்கிறார் கர்த்தர். பேதுரு பிரசங்கம் பண்றாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. யாரையும் தூக்கி எறியாதவர். நீங்கள் நானும் அப்படிதான் இருக்கணும். எதுக்காகவும் யாரையும் தூக்கி எறியாது. கூட பண்ணவங்களை தூக்கி எறியாது, சொந்த பந்தங்களை தூக்கி எறியாது, பெற்றோர்களை தூக்கி எறியாதீங்க, நண்பர்களை தூக்கி எறியாதீங்க, யாரையும் தூக்கி எறியாது. அல்லேலூயா. காரணம் கர்த்தர் யாரையும் தூக்கி எறியாதவர். எழுதிருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி கர்த்தா, நன்றி கர்த்தா, நன்றி கர்த்தா. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you, thank you Jesus. நன்றி கர்த்தா. மன்னியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கூட பிறந்தவங்க அவங்களே தப்பு இருக்கட்டும், பரவாயில்ல, மன்னிச்சு ஏற்றுக்கு. நண்பர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, மன்னிங்க, தூக்கி எறியாதீங்க. சபையில் ஒருத்தர் தூக்கி எறியாதீங்க. நன்றி கர்த்தா, நன்றி கர்த்தா. அவரை போல நாம் இருக்கிறோம். சபைகள்ல நிறைய இடத்துல பார்க்கணும், ஊழியர்கள் சாதாரண விசுவாசத்தை தூக்கி எறிகிறத பார்க்கணும். உடனே தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதே போல சில சபைகள்ல விசுவாசிகள் ஊழியர்களை தூக்கி எறிகிறத பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில அப்படிதான், பாஸ்டர் எதை பண்ணிட்டு எல்லாம் தூக்கி சபையை விட்டு எல்லாம் வெளில போயிட்டாங்க. ஆனால் வெளியே போன எல்லாரும் மறுபடியும் உள்ள வந்துட்டாங்க. கையை தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களை தூக்கி எறிய மாட்டார்கள் தான் இன்னைக்கு குட் நியூஸ். யாரையும் அவர் தூக்கி எறிய மாட்டார். உங்களுக்கு உண்ட ஒரு நோக்கம் வச்சிருக்கார், உங்களுக்கு கூட ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அதை செஞ்சு முடிப்பார். உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் உங்களோட பிதா ஒப்புரவாயிருக்கிறார். உங்க மேல கோபமா இல்லை, உங்களை தண்டிக்கிற நோக்கத்துல அவர் இல்லை, உங்களை நரகத்துல தள்ளணுங்கிற நோக்கத்துல பிதா இல்லை, உங்களை தூக்கி எறியணுங்கிற நோக்கத்துல பிதா இல்லை. உங்களோட அவர் ஒப்புரவாயிருக்கிறார், உங்களை சேர்த்து கொண்டார். உங்களை கொடுத்த அவருடைய திட்டம் எல்லாம் உங்க வாழ்க்கை நிறைவேறும். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க ஜெபம் பண்ண அவர் கேட்பார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீங்க வேண்டிக் கொள்வது உங்களுக்கு கிடைக்கும், நீங்க விரும்புறது உங்களுக்கு உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பெருக பண்ணுவார். உங்க வாழ்க்கையில் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் அவர் மாத்திரமல்ல, பதில் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். அவர் உங்க சூழ்நிலையை மாற்றுவார். அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவர். உங்களுக்கு அற்புதம் செய்வார். சிம்சோன் எனக்கு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டார் நினைக்கல. சிம்சோனுக்கு தெரியும், இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா எனக்கும் அவர் அற்புதம் செய்ய போதுமானவர் சிம்சோனுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. அதனாலதான் அவனுடைய மரணம் கூட வெற்றியா தான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாள் நீங்க அவரை தூக்கி எறிஞ்சிட கூடாது. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பேதுரு தூரமா வந்தான் பையில போட்டிருக்கு. நீங்க தூரமா இருக்கிறதுக்கு அழைக்கப்படல, நீங்க ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. பக்கத்துல இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க அவரோடு இருப்பதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி கர்த்தா. பணத்துக்காகவோ பதவிக்காகவோ சொத்துக்காகவோ யாரையும் தூக்கி எறியக்கூடாது. அதெல்லாம் சம்பாதிச்சிடலாம். உறவுகளை சம்பாதிக்கிறது கஷ்டம். உறவுகள் தான் ரொம்ப முக்கியம். உறவுகள், சொந்தங்கள் முக்கியம். உறவுகள் முக்கியம். கர்த்தர் கொடுத்த சொந்தங்கள் முக்கியம். பணத்துக்காக, பொருளுக்காக, அதுக்காக இதுக்காக தேவையில்லாத உலகத்தின் காரியத்துக்காக எதையும் நீங்க தூக்கி எறியாதீங்க. யாரையும் நீங்க தூக்கி எறியாதீங்க. சில கர்த்தரே வேணாம் தூக்கி எறிகிறவங்களா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு என்ன பண்ணிட்டாரு, கர்த்தருக்கு ஒண்ணும் பண்ணல, அது கர்த்தர் எனக்கு வேணாம். இல்ல இல்ல, பணத்துக்காக, பொருளுக்காக, வீட்டுக்காக, அது கிடைக்கல இது கிடைக்கலங்கிறதுக்காக, ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்கலங்கிறதுக்காக கர்த்தரை தூக்கி எறிஞ்சிடாதீங்க.
கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கோங்க. நீங்க நினைப்பதற்கு, நீங்க வேண்டிக் கொள்வதற்கு அதிகமா கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு தேவைக்கு அதிகமா கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நிறைவாய் உங்களை வாழ வைக்க அவர் போதுமானவராக, திருப்தியா இந்த பூமியில உங்களை வாழ வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஐஸ்வர்யம் ஒண்ணுமே கிடையாது, பணம்லாம் ஒண்ணுமே கிடையாது, சொத்து வாங்கலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் உங்க வாழ்க்கை நிறைவாய் அவர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கு. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. அள்ளி அள்ளி கொட்டுறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்க சூழலெல்லாம் மாத்துறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க படுற பண கஷ்டம் ஒண்ணுமே இல்லை, உங்க கடன்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் மாத்தி போடுறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் உங்களை ஐஸ்வர்யத்துக்குள்ள கொண்டு போவதற்கு அவருக்கு ரொம்ப எளிமையான காரியம். அது உங்களை பணக்கார மாத்துறதுக்கு அவர் லேசான காரியம். நன்றி கர்த்தா, நன்றி கர்த்தா. கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கோங்க. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. அவரால் தான் வாழ்றோம், இனிமேலும் அவரால் தான் வாழ போறோம். நம்ம அவர் இல்லாம வாழ்க்கை கிடையாது, அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தா, நன்றி கர்த்தா. சொல்லுங்க, ஆண்டவருக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை தெய்வமாய் கொண்டிருக்க நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். எங்களை இங்கே தெரிந்து கொண்டதுக்காக நன்றி, எங்களை வேறு பிரித்ததுக்காக நன்றி, எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. நீங்க கூட சபைக்காக நன்றி, விசுவாசிகளுக்காக நன்றி, அப்பா அம்மாவுக்காக நன்றி, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக நன்றி, சொந்த பந்தங்களுக்காக நன்றி, நண்பர்களுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா உறவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. ரோசா பழகிட்டு பார்க்காம போறது, குறை சொல்றது, தூக்கி எறியது குணம்லாம் வேண்டாம். நேசிக்கிற குணம், அன்பு செலுத்துகிற குணம் அவரை போல ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாடலை பாடும் காணிக்கை செலுத்துவோம். நீங்களும் கூகுள் பே மூலமாக நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். நேரடியாக சபையில வந்து காணிக்கை கொடுக்கலாம். தூக்கி எறியாத தெய்வம் பிதாவே, துதிக்கிறோம். ஆசீர்வாதமான நேரத்துக்காக நன்றி, நன்றி கர்த்தா. ஆன்லைன் மூலமாய் ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். சபைக்கு வர முடியலனாலும் நேரம் எடுத்து வீட்டில் எங்களோடு கூட உட்கார்ந்து எங்களோடு கனெக்ட் ஆகி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆராதித்த கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தா. சபையில விதைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு நன்றி. பழுகி பெருக பண்ணுங்கப்பா. தேவையெல்லாம் சந்திங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கட்டும், பிசினஸ் இல்லாதவர்களுக்கு பிசினஸ் கிடைக்கட்டும், வருமானத்துடைய வழிகள் உண்டாகட்டும். வருமானம் போதாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, நினைத்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில வருமானம் பெருகுவதற்குரிய வழிகள் உண்டாகட்டும் கர்த்தா. வாங்குற சம்பளம் போதல, பத்தலன்னு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிற ஆண்டவரே, வருமானம் பெருகுவதாக, அதுக்குரிய வழிகள் உண்டாவதாக, அதுக்குரிய கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் அற்புதம் செய்யுங்க, நடத்துங்க. பிள்ளைகளுக்கு அபிஷேகம், ஆண்டவரே, திறமைகள், எல்லா எபிலிட்டிஸும், எல்லா தாளந்துகளும் திறமைகளும் வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். பிள்ளைகளை வழிநடத்தும். ஒருவரை ஆசீர்வதிக்கிறார். செவ்வாய்க்கிழமை மாலையிலே நடக்கிற திருவிழா ஆராதனை ஒப்பு கொடுக்கிறார். விசுவாசி எல்லாரும் சபையிலே வந்து திருவிழாவிலே பங்கெடுக்கட்டும். அத்துடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அனுபவிக்கட்டும். எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்கள் கர்த்தர் பரிசுத்தமானவர். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசிய சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம்ம கூட இருப்பது. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.